வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சை பேச்சாக மாறியிருக்கிறது. அது அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது தவறான புரிதல் காரணமாகவோ. தவறான புரிதல் என்ன இருக்கிறது, அவருக்கு நீங்கள் ஏன் வக்காலத்து வாங்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும். நான் மிக தெளிவாக கூறுகிறேன், ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவது என்பது எப்போதுமே சரியான விஷயம் அல்ல. நாகரிகமாக ஒதுங்கிக் கொள்வதுதான் பண்பாடு. நயினார் நாகேந்திரன் என்ன பேசினார் நானும் கேட்டேன். அவர் முதலில் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், திரிசா வீட்டிலிருந்து வெளியே வரட்டும், மற்றதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். இதில் ஆபாச வார்த்தைகள், நேரடியான ஆபாச வார்த்தைகள் இல்லை. இருப்பினும் திரிசா வீட்டிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொன்னது பல அர்த்தங்களை உண்டு பண்ணுகிறது. இதற்கு பொருள்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய மனநிலையும் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் பொறுத்து இது புரிந்து கொள்ளப்படும். அதாவது ஒரு விஷயத்தை நாம் எப்படி அணுகிறோங்கிறத வச்சு தான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன், முன் தீர்மானம் இருக்கும். அந்த முன் தீர்மானத்தோடு அணுகும்போது எந்த விஷயத்தையும், நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேச்சை விடுங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் அப்படித்தான் நாம் அணுகுவோம். ஆனால் ஒரு பொது இடத்தில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் சற்று கவனமாக பேச வேண்டும் என்பது இதில் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் திரிசா வீட்டிலிருந்து வெளியே வாருங்கள் என்றால் நட்பு ரீதியாக ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருந்தேன். நட்பு ரீதியாக பேசி கொண்டிருக்கிறார், வெளியே வாருங்கள். அல்லது நீங்கள் திரைப்படத்துறையை குறித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், திரைப்படத்தை விட்டு, சினிமாவை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்றாலும் இன்னும் திரிசா மாதிரி நண்பர்களோடு நீங்கள் பேசிக்கொண்டே உங்கள் நேரத்தை விரயம் செய்கிறீர்கள், விரைவில் வெளியே வாருங்கள். அப்படி வந்து உங்களுடைய அரசியல் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் என்ற பொருளை ஏன் யாரும் எடுக்கவில்லை? இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒன்று, ஏன் அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஒன்று. இரண்டாவதாக, கருணாநிதி பேசியதை விட நேரடியான ஆபாச பேச்சுக்கள் வேறு யாரும் பேசியிருக்க முடியாது. கருணாநிதி ஆபாசமாக பேசினாரா அப்படின்னு கேட்டால், கருணாநிதியை மன்னிக்கணும், இந்திரா காந்தி அவர்களை மதுரையில் அவர் உயிரோடு இருந்தபொழுது மதுரையில் ஒரு பிரச்சார கூட்டத்திற்காக வாகனத்தில் வரும்பொழுது கல்லால் அடிக்கிறார்கள். அவர் உடை முழுவதும் இரத்தம், அவருடைய மண்டை உடைந்து உடலில் அவருடைய ஆடையில் எல்லாம் இரத்தம் படுகிறது. அதற்கு கருணாநிதி சொன்னது என்ன? அதை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. காரணம், மிக மிக கொடூரமான ஒரு வன்மம் உள்ளது. ஆனால் அவருடைய மகன் ஸ்டாலின், நாங்கள் பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்குறோம், அவர் பேரில் கொடுக்குறோன்னு சொல்கிறது முரண். இதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். காரணம், பல்லாதிக்கம் கொண்ட ஒரு கட்சி இங்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. பேசினால் தண்டிக்கப்படுவோம். ஆனாலும் நாகரிகமாக இதை பேச்சா? கருணாநிதியின் பேச்சு மட்டும் நாகரிகமான பேச்சா? நீங்களே யோசிங்க. தொடர்ந்து பேசுவோம்.